வெண்டைக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், காய்மா காயே. வாமா வாமா வாமா, வெங்காயம் 35 பாருமா, 35 வாமா வாமா அள்ளிட்டு போமா. சின்ன பொண்ணு பாத்தியாடி, வெங்காயம் இங்க 35 ரூபாயா? வா இந்த கடையிலே போய் வாங்கிக்கலாம். அடி ஆசிட், வந்ததுலேருந்து இங்கே விலை ஜாஸ்தி அங்கே விலை ஜாஸ்தின்னு 6 கடை ஏறி இறங்க வச்சுட்டேன். உன்னை நம்பி வந்ததுக்கு கால் கடுக்க நடந்ததான் மிச்சம். ஒழுங்கா இந்த கடையிலையாவது வாங்கி தொலை. என்ன சொல்றடி சின்ன பொண்ணு, காய்கறி வாங்க அவ்வளவு தூரம் பஸ்ல ஏறி லொங்குன்னு வந்துட்டு 4 கடையில விலையை விசாரிக்காம வாங்கிட முடியுமா? ஏம்மா, நீ ஒரு 40 ரூபா செலவு பண்றதுக்கு 4 கடையில மட்டுமா விலையை விசாரிக்கிற? 40,000 கடையில விலையை விசாரிக்கிற. பின்ன காசு போட்டு வாங்குற பொருளை சும்மா அப்படியே வாங்கிட்டு போயிட முடியும்? ஏறி இறங்கி விசாரிச்சுதான் வாங்கணும். அம்மா என்னம்மா கடைக்கு முன்னாடி நின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஒண்ணு காய வாங்குங்க இல்ல வழி விடுங்க. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி, வழியில் நின்று நாங்க இவர் வியாபாரத்தை எடுத்துறோம். சரி விடுடி சின்ன பொண்ணு, இங்க வந்து உன் சண்டையை ஆரம்பிச்சிடாத. நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பலாம். அண்ணா இந்த வெங்காயம் எவ்வளவு? 35 ரூபா தானே? ஆமா அரை கிலோ 35. அடப்பாவமே, 35 ரூபா நினைச்சா இப்ப என்ன அரை கிலோ 35 ரூபான்றாரு? பின்னமா பின்ன 35 ரூபான்னு சொன்னதுக்கே 3 கிலோமீட்டர் தள்ளி ஓடுறீங்க. இதுல உண்மையான விலையை சொல்லியிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டீங்க. பின்ன நாங்களாம் எப்படிதான் வியாபாரம் பண்றதா? அரை கிலோ 35? இது என்னடி பகல் கொள்ளையால இருக்கு? உண்மையான ரேட்டை சொல்லி விற்க வேண்டியதானே? ஏம்மா இந்த முருங்கெல்லாம் நியாயஸ்தான். வெங்காயம் 35 ரூபான்னு தான் சொன்னேன். 1 கிலோ வெங்காயம் 35 ரூபான்னு சொல்லவே இல்லை. எம்மாடி அம்மா, இந்த ரேட்டுக்குலாம் என்னால வாங்க முடியாது. சரி வாடி சின்ன பொண்ணு, நம்ம வேற கடையை பார்த்து கிளம்புவோம். அசின், உன்னை சாப்பிச்சிட வேண்டி. நீ கேட்ட 6 கடையிலும் வெங்காயம் இதே ரேட்டு தான். இன்னும் 600 கடை ஏறி இறங்கினாலும் அதே ரேட்டு தான் சொல்லுவாங்க. பேசாம இங்கே வாங்கிட்டு கிளம்பு. அது இல்லடி சின்ன பொண்ணு, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது வாய் திறந்து பேசினேன் நான் பாட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, ஒரு காய் கூட வாங்கல. இப்ப வாங்க போறியா இல்லையா? சரி என்ன பண்றது, இங்கே வாங்குவோம். அண்ணா எனக்கு வெங்காயம் 2 கிலோ போடுங்க. 2 கிலோ வெங்காயம். அடுத்து அண்ணாச்சே, எனக்கும் 2 கிலோ வெங்காயம் போடுங்க. பாவி சின்ன பொண்ணு, கூட்டு குடும்பத்துல இருக்க நானே 2 கிலோ வெங்காயம் தான் வாங்குறேன். 2 பேர் தான் இருக்கீங்க, உனக்கு எதுக்கு 2 கிலோ வெங்காயம்? அசேன், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்டி. இன்ஸ்டாகிராம்ல நேற்று தான் ஒரு ரீல் பார்த்தேன். இந்த வெங்காயத்தை அரைச்சு முடிக்கு போட்டா முடி பல்பலன்னு சூப்பரா வளருமா. அதுக்கு தான் வெங்காயத்தை வாங்குறேன். அடி பாவி சின்ன பொண்ணு, காய்கறி விற்கிற விலைவாசியில சோத்துக்கே வழி இல்லாம இருக்கும். இதுல முடிக்கு வெங்காயம் ஒரு கேடா? உனக்கு ரொம்ப தான் புறாம அசேன். நீ வேணா பாரு, இந்த வெங்காயத்தை அரைச்சு பூசி 2 வாரத்துல உன்னை விட டபுள் மடங்குல முடி வளர்த்து காட்டுறேன். அப்புறமா நீ என்ன பார்த்து புறாமப்படுவ பாரு. இந்தம்மா 2 கிலோ வெங்காயம். அடுத்து என்ன வேணும்? அண்ணே தக்காளி என்ன விலை? தக்காளியா கிலோ 80 ரூபாமா. என்னன்னு நீங்க தக்காளி விலை கேட்டா தங்கத்தோட விலையை சொல்றீங்க? என்னது தக்காளி விலையை கேட்டா நான் தங்கத்து விலையை சொல்றேனா? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமா, 2 கிலோ தக்காளிக்கு நான் காசு கொடுத்து அனுப்புறேன். அதை போய் 2 கிராம் தங்கமா மாத்திட்டு வந்துட்டா. ஐயோ, கவுண்டர் போடுறதுல இவர் நம்மள விட பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கே. அண்ணே இந்த அசின் ஏதாவது சொன்னா அனுபவிக்கணும்னே, ஆரைய கூடாது. ஆமா இவங்க பெரிய கவிஞர், இவங்க அப்படியே கவிதையா பொழியிறாங்க. நாங்க உட்காந்து அனுபவிக்கணும். மாமா அடுத்த காய் என்னன்னு சொல்லுமா. சரிண்ணே, அதெல்லாம் விடுங்க. 2 கிலோ தக்காளியை போடுங்க. இவ்வளவு நிறைய காய் உங்ககிட்டயே தான் வாங்குறேன். பார்த்து விலையை கம்மி பண்ணி கொடுங்கண்ணே. ஏம்மா விலையை கம்மி பண்ணி கொடுக்க நானா இதுக்கெல்லாம் விதைய போட்டு தண்ணியை பாய்ச்சி விலைய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கே இந்த விலைக்கு தாம்மா வருது. லாபமே கம்மியா தான் வச்சு விற்கிறேன். என்னண்ணே இந்த அசனியை ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்களாம் கொள்ள லாபம் இல்லாம விற்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்து நல்லா கம்மி பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா இனி வாரம் உங்க கடைக்கே வந்து வாங்கிட்டு போவேன். வேற எந்த கடைக்கு போக மாட்டேன், பாத்துக்கோங்க. என்னது வாரம் இதே கடைக்கு வருவாளா? எப்பாடி அண்ணாச்சி, நான் கூட என் கை காசு தரேன். அவளுக்கு குறைஞ்ச விலையிலே காய்கறி வித்துருங்க. அப்பதான் வாரம் ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துருவா. இந்த நாய் மாதிரி 4 தெரு கலைய வைக்க மாட்டான். ஐயோ சின்ன பொண்ணு, உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு. சரிம்மா, எல்லா காயும் எடுங்க, பார்த்து பண்ணி தரேன். சரிண்ணே. அப்படின்னா எனக்கு இந்த பீன்ஸ்ல 1/2 கிலோ, கேரட்ல 1/2 கிலோ, கத்திரிக்காய், புடலங்காய், பீக்கங்காய், பாவக்காய் எல்லாத்தையும் 1/2 கிலோ கொடுத்துருங்கண்ணே. வாரத்துல ஒரு வாட்டி வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வேற வாரம் விலையை ஏத்திக்கிட்டே போறீங்க. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என் ஃப்ரிட்ஜ்ல வச்சு 2 வாரத்துக்கு சமைச்சுக்கிறேன். சின்ன பொண்ணு, உனக்கு என்னடி காய் வேணும்? என்ன காயா? நீ சின்ன பொண்ணு, இந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போய் ஒழுங்கா இனிமேலாவது வீட்ல இருந்து சமடி. உன் வீட்ல இன்னொரு ஆள் இருக்கிறத கூட யோசிக்காம எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க. உன் காசும் உடம்பும் காலியானதான் மிச்சம். சரி நீங்க வந்து என் மானத்தை வாங்காத, வாங்கி தொலைறேன். அண்ணாச்சி, இவ என்னென்ன காய்கறி சொன்னாலோ எல்லாத்துலயும் எனக்கும் 1/2 கிலோ போட்டுருங்க. அப்படியே மறக்காம எனக்கும் தக்காளி 2 கிலோ, பீட்ரூட் 1 கிலோ போட்டுருங்க. அடிப்பாவி சின்ன பொண்ணு, வெங்காயத்தை தான் 2 கிலோ வாங்கி தள்ளணும்னு பார்த்தா இப்ப என்னடி தக்காளியும் பீட்ரூட்டும் வாங்குற? இது எதுக்குடி? அது வந்து பீட்ரூட் ரொம்ப உடம்புக்கு நல்லதுல, அதனால தான் வாங்குறேன். சின்ன பொண்ணு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த பீட்ரூட் வாங்கி தலைக்கு தைக்க போறியா, காலுக்கு தைக்க போறியா, என்ன பண்ண போற? அது வந்து பீட்ரூட் எப்பவுமே உடம்புக்கு மட்டும் நல்லது இல்ல, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அது உள்ள குடிச்சா மட்டும் பத்தாது, அரைச்சப்படியே ஸ்கின்ல தேய்ச்சிக்கிட்டா ஸ்கின்னே பளபளன்னு ஆயிடும். அது மட்டும் இல்லாம இந்த தக்காளியை நல்லா கிரஷ் பண்ணி விட்டு அது கூட சுகர் போட்டு ஃபேஸ் பேக் போட்டோன்னு வச்சுக்கோ, மூஞ்சி சும்மா பளபளன்னு ஆயிடும். இப்பதான் தெரியுது சின்ன பொண்ணு, என் கூட மார்க்கெட் வரக்கு நீ ஏன் ஒத்துக்கிட்டேன்னு. காய்கறி பேரே தெரியாத நீ, நான் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போறேன்னு சொன்னோன்னே நானும் கூடவே வருவேன்னு சொன்னீங்க. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கீழே போய் கொஞ்சம் லைக்கையும் கமெண்ட்டையும் போட்டு விடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக அடுத்த வீடியோ சீக்கிரமாகவே வந்துட்டு இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.